நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்றுக்குள் அடுத்து காதுக்குள் ஒழிக்கப் போவது ஒரு கவி. இந்த கவிதையை தீட்டியவர் தமிழ்நாட்டில் இருந்து கவிதாயினி ஜெயந்தி அருண் அவர்கள். அந்த சோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன். கவிதை அன்றும் என்றும். மாலை மயங்கும் நேரம் பகலெல்லாம் ஓடி களைத்து கீழ்வானில் நிறம் மாறி சிவந்து ஜொலிக்கும் சூரியன். பறவைகள் கூடு நோக்கி பறக்க, ஆடு மாடுகள் இருப்பிடம் தேடி போக, நாளெல்லாம் உழைத்த மக்கள் வீடுகளில் தஞ்சம் புக, தென்றல் காற்று வீச, அல்லி மலர் மலர, நிலவு வருகைக்காக காத்திருக்க, இரவு வருகையை ஆந்தை அறிவிக்க, வௌவால் இதை தேடி பறக்க, ஊரே நிசப்தம். இது அன்று கூரைகளில் கோவில் கோபுரங்களும் கூடு கட்டி வாழ்ந்த பறவைகள் மின் கம்பிகளில் வரிசையாக உறங்கும் அவல நிலை. இரவை பகலாக்கிய வரிசை கட்டி ஊர்ந்து செல்லும் வாகனங்கள், உறக்கம் மறந்து சாகசம் புரியும் இரவு, உறங்காத மக்களின் ஒளிரும் தூங்காத நகரங்கள், சந்திகள் அழியும் நிலை. சகலதும் எந்திரமாய் அழகிய அந்த நாட்கள் திரும்புமா? ஏக்கம் கொள்ளும் மனம் அன்றும் இனிமை என்று வறுமை. நன்றி.